இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய பணித்துளிகள். சங்கீதம் 119வது அதிகாரம் 25வது வசனம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆமேன். ஆதியிலே தேவன் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். நாம் இந்த பூமியிலே வாழும் நாட்களில் மாமிசத்தின் இச்சைகளுக்கும் கண்களின் இச்சைகளுக்கும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உண்டாயிருக்கும் எல்லா இச்சைகளுக்கும் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த மாமிசம் அடிமைப்பட்டிருக்கிறது. புறம்பான சரீரத்தில் ஏற்படும் எல்லா அசுத்தத்தையும் கரைகளையும் நாம் கண்டு அதை சுத்தம் செய்ய முடியும். ஆனால் நமக்குள்ளே தேவன் வைத்துள்ள இந்த ஆத்துமா எந்த நிலையில் இருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இதை உணர்ந்த தாவீது ராஜா, தேவனே, என் ஆத்துமா இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று வேண்டுதல் செய்கிறார். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய ஆத்துமா எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை சோதித்து அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்துள்ள ஜீவ வார்த்தையை கொண்டு நம் ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பித்துக் கொள்வோம். ஆமேன். God bless you all.